வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. குரு பெயர்ச்சி 2026 மிதுன மனையில் இருந்து கடகமனைக்கு குரு பெயர்ச்சி ஆகி உள்ளார். இந்த கடகமனை என்பது சிம்மராசிக்கு 12. குரு பகவான் 12இல் வந்துவிட்டார். இதுவரை அஷ்டமத்திலிருந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது சனி பகவான். போதாக்குறைக்கு கடகத்துக்கு குரு வர்றாரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், ராசியிலே கேது இருக்கார். அப்போ சிம்ம ராசிக்கு காலம் முழுக்க அந்த கொடுமை தானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மைதான். 5 வருஷமாகவே சிம்மராசி ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவமானங்கள் எல்லாத்துக்குமே ஆளாயிட்டீங்க இல்லையா? குடும்ப பிரிவு, கணவன் மனைவியிடையே ஒற்றுமையின்மை, குழந்தைகள் உங்களது பேச்சை கேட்காதது, இதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் குடும்பத்தை விட்டே தனியாக இருப்பீங்க. குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஏண்டா வாழ்கிறோம், எதுக்குடா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கை தேவைதானா, பேசாமல் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கும். தோணிக்கிட்டு இருக்குது, இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. குருபெயர்ச்சி ஆனதுக்கப்புறமும் கூட இன்னும் நமக்கு உண்டான அந்த பிரச்சனைகள் முடியலையே, நம்ம வாழ்க்கை ஏன் எதை நோக்கிட்டு போயிட்டுருக்கு, நல்லபடியாக முடியுமா முடியாதா அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம். இந்த குருபெயர்ச்சி நமக்கு வாக்கியப்படி குருபெயர்ச்சி ஆகி 10 நாளுக்கு மேலே ஆகுது. திருக்கணிதப்படி குருபெயர்ச்சி ஆகி 1 வாரம் ஆக போகுது. என்ன இன்னும் ஒரு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? நடக்கும். 12இல் குரு மறைகிறார், ஆனால் அங்கே உச்சமாகிறார். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வர்ற விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி போங்கங்கிட்டு 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்த சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வருமானமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதில் சுப விரயங்களை மாற்றவா? ஒரு விரயமும் மாற்றுறதுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, இதில் சுப விரயமாக மாற்றுறது. நீங்கள் வீட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கங்க, என்னத்தை ஜோசியம் சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கத்தான் செய்யுது. ஆனால் கண்டிப்பாக இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்கள் இதுவரை வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, வண்டி வாகனம். இந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக விரயம்னா எப்படி? கண்டிப்பாக வண்டி வாங்குவீங்க, வீடு மனை. இது வரைக்கும் ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நீங்கள் விரும்பிய வாகனங்களை வாங்குவீர்கள். புரிகிறதா? அதுபோல் ஒரு வீடு இல்லைங்க, இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு வரேங்க என்னத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சொந்த வீடு அமையும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்களே அப்படின்னு அதெல்லாம் யோசிக்க வேண்டியது. அங்கே உள்ள நல்ல விஷயங்களை குரு பகவான் கொடுப்பார். இது வரைக்கும் அடைக்க முடியாமல் இருந்த கடன்களை நீங்கள் அடைப்பீங்க. எதிரிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. வழக்கு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே 8ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் குருவினுடைய சொந்த வீட்டில் சனி உட்காந்துருக்கிறாரு. அங்கே குருவினுடைய பார்வைப்படுது. தனது சொந்த வீட்டையே குரு பகவான் 12இலிருந்து 8ஐ பார்க்கிறார். 8ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது விபரீத ராஜயோகம் என்பது இருக்கும். இருக்கிற யோகம் கிடைச்சாலே போதுங்க, விபரீத ராஜயோகம் வேண்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் வரும் நவம்பர் மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக நடக்கும். அது உங்களது சுயஜாதகத்தில் உள்ள குரு பகவானை பொறுத்து அந்த ராஜயோகம் கிடைக்கும். அதில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வீங்க. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் எந்த தயக்கமும் வேண்டாம். இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கானது என்று மனதில் எண்ணிக்கொண்டு புதிய ஒரு வாழ்வை பார்க்க போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் இருங்கள்.
நன்றி. மேலும் சிம்மராசி நண்பர்களே, உங்களது சுய ஜாதகத்தில் குரு பகவானின் நிலையையும் மற்றும் விருச்சிகம், மகரம், மீனத்தில் உள்ள கிரகங்களின் நிலையை வைத்தும் சுய ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள திரையில் தெரியக்கூடிய எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். கட்டணம் உண்டு. நான் கட்டணமாக ஒரு ஜாதகத்திற்கு 500 ரூபா வாங்குகிறேன். உங்களுடைய நாமயோகம், திதி, கரணம், இந்து லக்கணம், ஆகமி கிரகம், ஆத்ம கிரகம் போன்றவற்றை ஆராய்ந்து அவற்றிற்குண்டான பரிகாரங்களை செய்து முழு விரிவான பலன்களை நான் கொடுப்பேன். ஆகவே எனது வாட்ஸ்அப்பிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அஸ்ட்ரோ ஏபி. வருகின்ற எதிர்காலம் உங்களுக்கு நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி.